இந்திய ஜனநாயக கட்சியை இன்னும் வலுவாக மக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக பொதுமக்கள் பிரச்சினைகளை மையமாக கொண்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், மேகதாது பிரச்சினை, விவசாயிகள் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளில் ஐஜேகே தொடர்ந்து குரல் கொடுக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் ஐஜேகே மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் ஜூலை 15 இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாள் விழா குறித்த ஆய்வுக் கூட்டம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம், துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் தொடக்கத்தில் மறைந்த ஐஜேகே பொருளாளர் G. ராஜனின் உருவப்படம் டாக்டர் பாரிவேந்தரால் திறந்து வைக்கப்பட்டு சிறிது நேரம் அமைதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களிலும் கட்சி வளர்ச்சி பெறும் என கூறினார். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப புதிய அரசியல் அணுகுமுறைகளை கட்சியினர் கையாள வேண்டும் என வலியுறுத்திய டாக்டர் பாரிவேந்தர், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கட்சியினர் அதிக அளவில் வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் தங்களது இடத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். குடும்பாட்சி வேண்டாம் என்றும், அதே போல ஊழல் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு பின்னாலே வந்த புதிய கட்சிகள் கூட அதை சொல்லியே இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது தவறான வெற்றி இல்லை, தவிர்க்க முடியாத வெற்றி என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அவரையே கேட்டால் கூட நமக்கு ஒரு 10% அதிகபட்சம் வரும். ஆனால் இந்த மாற்றம் என்பது காலத்தின் கட்டாயம். நான் இன்றைய முதல்வரை பார்க்கிற போது நான் சொன்னேன், அதாவது யூ ஆர் தி டைம்லி ரிலீவர் ஆர் சேஃப்டி ஆஃப் தி தமிழ்நாடு. சரியான நேரத்தில் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினீர்கள் என்ற பொருள் போல சொன்னேன். ஏனென்றால் அதற்கு முன்னாலே இருந்த ஆட்சி கட்சி அந்த அளவுக்கு மக்களை வெறுப்பில் ஆற்றிவிட்டது. யாராவது வரமாட்டார்களா? எந்த மகராசனாவது வரமாட்டானா? இந்த ஆட்சி மாறாதா என்று எல்லா மக்களும் சிந்திக்கின்ற அந்த வேளையில் தேர்தலும் வந்தது. ஆகவே மற்ற அரசியல்வாதிகளைப் போல தன்னை மிக பெரிய அளவில் விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு ஆள் இல்லை. ஆக மக்கள் அதை விரும்புகிறார்கள் என்று பொருள். நாம் பழைய ஆட்சி சொன்னோம், இது ஒரு நாடக கம்பெனி, காலையிலிருந்து சாயங்காலம் வரை எல்லா டிவிக்களும் தன்னை காட்ட வேண்டும். அதே போல அவர்கள் ஊழலுடைய ஒட்டுமொத்த குத்தகை எடுப்பவர்களாக இருந்தார்கள். எதுவுமே ஒரு எல்லை மீறி போகிற போது நிச்சயமாக நேர்மையும் உண்மையும் தன்னை சரி செய்து கொள்ளும் தானாகவே. அந்த வகையில் தான் இன்னைக்கு இது எல்லை மீறி போகிறது என்று காலம் நம்பியது. அவர்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது. அந்த தலைமை பார்க்கிற போது மக்களும் என்னைக்குமே அமைதியானவர்களை, பொறுமையானவர்களை, நல்லவர்களை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்துதான் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது. யாரும் தலைவனும் இல்லை, தொண்டனும் இல்லை, எல்லாரும் பொறுப்பாளர்கள். இங்க வந்து இவர் தொண்டர், இவர் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர், அந்த மாவட்ட தலைவர் தான் பிஆர்என் என்றால், அதாவது அவர் தான் எல்லாமே. அதனால நாங்களும் பார்த்துக்கிட்டு இருப்போம் சரியா செய்கிறாரா இல்லைன்ட்டு.
அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு பட்டியலை கொடுத்துருக்குறோம். இது கடைசி வரைக்கும் போய் யாரு முழுமையாக அந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிற பொறுப்புகள் அத்தனையும் போட்டு இருக்கிறார்களோ அவர்கள் நம் கட்சியை பொறுத்தவரை மரியாதைக்குரியவர்கள், அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். என்னன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு சொல்றார், வேந்தட்டியை சொல்லிடுவாங்க. மேகதாதுக்காக அதாவது விவசாயத்தில் நெல்லாம் அன்னைக்கு நனைஞ்சிக்கிட்டு இருக்கு, அது கொள்முதல் செய்யாத காரணத்திற்காக என்று சொன்னார்னா வேந்தட்டி சொன்னார். இந்த 50 பேர் அப்படியே அங்கே இருக்கிறவங்க போய் அந்த சட்டமன்ற தொகுதியில் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நிற்கணும். அது இதெல்லாம் இருக்கிற ஒரு ப்ராசஸ் செய்ய எளிதாக்குறதுக்கு அதை நீங்கள் செய்ய வேண்டும். நான் சொன்ன மாதிரி கட்சி எனக்கெல்லாம் உங்களுடைய தலைவர் இன்னும் வேகத்தோடு இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் வர முடியல அவருக்கு பல காரணத்தினால. அதனால் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு, மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு, கட்சி மேலும் பரவுவதற்கு சில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்ய வேண்டும். அதை ஆனந்தம் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நம்ம கொள்கையானது புனிதமானது. இன்னைக்கு எல்லாரும் அதுதான் காப்பி பண்றாங்க. எல்லாருமே ஊழல் வைக்கப்பட வேண்டும், லஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும் எல்லாம் சொல்றோம். அதனால இப்ப அதை தொடர்ந்து எல்லாம் காப்பிடிக்கிறாங்க. இருந்தாலும் கூட நம்ம கொள்கையில் நம்ம விட போறதில்லை. ஆக எல்லோரும் உழையுங்கள், உங்களுக்கான அடையாளத்தை பெறுங்கள். அதன் மூலமாக இந்திய ஜனநாயக கட்சி நிச்சயமாக தொடர்ந்து உங்கள் காலம், உங்கள் பேரப்பிள்ளை காலம் வரைக்கும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மற்ற மாநிலங்களும் சென்று சேரும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு பெரிய கட்சியினுடைய பொறுப்பாளர் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படணும். நிகழ்ச்சியில் டாக்டர் பாரிவேந்தர் ஆணைக்கிணங்க சமூக வலைதளங்களில் இந்திய ஜனநாயக கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்காக தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் சமூக வலைதளங்களை எப்படி கையாள்வது என IJK IT விங் மாநில செயலாளர் APJ ரமேஷ் அறிவுரை வழங்கினார்.